ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இராணுவத்தில் பணியாற்றி ரிட்டையர்மெண்ட் ஆன நம்முடைய முன்னாள் படையை சார்ந்த நண்பர்கள், பல நண்பர்கள் கேட்டதுக்கு இணங்க தான் நம்ம இந்த வீடியோ இன்னைக்கு போட்டுட்ருக்கோம். அவங்களுக்கு பிபிஓவில், அதாவது ஸ்பர்ஸு பிபிஓவில் இல்லாட்டி இருக்கிற பிபிஓவில் NA நானா அப்படின்னு போட்டிருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டதுனால தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த வீடியோவில் நானா அப்படின்னா என்ன, இதனால் யாருக்கெல்லாம் நானான்னு போட்டிருக்குதோ அவங்களுக்கு பென்ஷனில் ஏதாவது பாதிப்பு வருமா, அந்த நபர்களுக்கு டிசபிலிட்டி பென்ஷன் கிடைக்குமா கிடைக்காதா, அப்படி கிடைக்கலன்னா அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். பிபிஓவில் நானா NA அப்படின்னு ஒரு வேர்டு வந்து போட்டிருப்பாங்க. மேக்சிமம் அது டிசபிலிட்டி பென்ஷனாக வந்தவங்களுக்கு டிசபிலிட்டி கிடைக்காம இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த நானா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நெய்தர் ஆட்ரிபியூட்டபிள் டு நார் ஆக்ரிவேட்டட் பை மிலிட்ரி சர்வீஸ் அப்படின்றதுடைய சுருக்கம் தான் இந்த நானா அப்படிங்கிறது. இந்த நானா அப்படிங்கிறதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த நபருக்கு ஏற்பட்டிருக்கிற உடல்நல குறைவு அல்லது காயம் என்பது இராணுவ பணியின் காரணமாக ஏற்பட்டதும் அல்லது இராணுவ பணியின் அழுத்தத்தால் ஸ்ட்ரெஸ் அல்லது ஸ்ட்ரெயின் மூலமாக அதிகமானதும் அல்ல அப்படின்னு மெடிக்கல் போர்டு சான்றளித்துள்ளது அப்படின்றதுடைய அர்த்தம் தான் இந்த நானான்னு போட்டிருந்துச்சுன்னா இந்த அர்த்தம் தான் இல்லை. பிபிஓவில் ஏன் இந்த நானா அப்படின்ற வார்த்தை வருது? ஒரு இராணுவ வீரர் அவர் ரிட்டையர் ஆகும்போது அவருடைய மெடிக்கல் போர்டு மூலமாக வெளியே வரும்போது தான் அவருடைய உடல்நிலை பரிசோதிக்கப்பட்டு RMBன்னு சொல்லக்கூடிய, அதாவது ரிலீஸ் மெடிக்கல் போர்டு ஒரு அறிக்கையை தயாரிப்பாங்க. அதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயங்களை பார்க்கப்படும். முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்டபிள், அதாவது காரணம். அந்த நோய் அல்லது காயம் இராணுவ பணியால் தான் வந்ததா? உதாரணமாக பனிப்பிரதேசம், போர்க்களம் அல்லது கடினமான பணியிட சூழல் காரணமாக அந்த நோய் ஏற்பட்டிருக்குதா அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க. இன்னொன்று அக்ரிவேட்டட் அப்படின்னு சொல்கிறது, அதாவது அதிகரிப்பு. ஏற்கனவே இருந்த ஒரு சிறிய குறைபாடு இராணுவ பணியின் அழுத்தத்தால் பெரிதாக மாறி இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த மெடிக்கல் போர்டு முடிவு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த பிரிவை சேர்ந்த வீரர்களுடைய பிபிஓவில் நானா கேஸ் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. உதாரணமாக ஒரு பீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது அவருக்கு டயபெட்டிக்ஸ் டைப் 2 அல்லது மரபணு ரீதியாக சில நோய்கள் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அது இந்த நானா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி மெடிக்கல் போர்டு சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சரி, இந்த நானான்னு போட்டிருந்தா பென்ஷன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம். இந்த நானான்னு போட்டிருந்தா பென்ஷன் கிடைக்குமா அப்படிங்கிறதுல ரெண்டு பகுதிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு சர்வீஸ் பென்ஷன், அதாவது சர்வீஸ் எலிமெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அது அவர் அவருடைய ஃபுல் சர்வீஸையும் முடிச்சுட்டு, அதாவது குறைந்தபட்சம் 15 வருஷங்கள் முடித்து அவர் ரிட்டையர் ஆயிருந்தாச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வழக்கமான சர்வீஸ் பென்ஷன், சர்வீஸ் எலிமெண்ட்டுடைய முழுமையாக கிடைக்கும். இதில் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது டிசபிலிட்டி எலிமெண்ட் அப்படின்றது பொதுவாக நானா அப்படின்னு இருந்தாலே இராணுவ நிர்வாகம் டிசபிலிட்டி பென்ஷன் கொடுக்கறதுக்கு முன் வர மாட்டாங்க, மறுக்கப்படும். ஆனால் ஒரு முக்கிய அரசாங்க விதிகளுக்கு இது உள்ளது. அதாவது யாரெல்லாம் 10 வருடங்களுக்கும் குறைவாக பணியாற்றி ஏதேனும் உடல்நல குறைவால் இந்த நானா காரணங்களால் கட்டாயமாக அவங்க சர்வீஸிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்வாலிடேட் அவுட் அவர்களுக்கு இன்வாலிடேட் பென்ஷன் வழங்க 2020 ஜூலை மாதம் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அவங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் 10 வருஷத்துக்கு கீழே இருக்குதோ அவங்களுக்கு இன்வாலிடேட் பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பென்ஷன் கொடுப்பாங்க. இந்த கேஸை பற்றிட்டு இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் என்ன மாதிரி தீர்ப்பு சொல்லியிருக்குது, அதனால் எக்ஸர்விஸ்மென்களுக்கு என்ன மாதிரி உபயோகமாக இருந்திருக்கு அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். பல வழக்குகளில் உச்சநீதிமன்றம் மற்றும் ஆயுதப்படை தீர்ப்பாயம் சொல்லக்கூடிய AFT, அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ட்ரிபியூனல் கோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக சிறந்த தீர்ப்பை இதுவரைக்கும் வழங்கியிருக்குது இந்த நானா கேஸ் சம்பந்தமாக. சரி, சட்ட விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் இராணுவத்தில் சேரும்போது முற்றிலும் ஒரு ஆரோக்கியமான, அதாவது மெடிக்கல் ஃபிட்டாக தான் இருந்து வந்தீங்க. பணியில் அதாவது அது சர்வீஸில் இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த நோய் வந்துள்ளது என்றால் அதற்கு இராணுவத்தினுடைய சர்வீஸில் இருந்த ப்ரெஷர் காரணம் தான் அப்படின்னு எடுத்துக்கிறணும் அப்படின்னு தான் இந்த சட்ட விதி சொல்லுது. சரி, ரெண்டாவது ஆணையத்தினுடைய கடமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருத்துவ குழு வெறுமனே நானா அப்படின்னு மட்டும் எழுதிடக்கூடாது. அது ஏன் இராணுவ பணியோட அந்த நோய் எதனால் இராணுவ சர்வீஸோடைய தொடர்புடையது அல்ல அப்படிங்கிறதுக்கான தகுந்த அறிவியல் பூர்வமான காரணங்களை நிரூபிக்கப்பட வேண்டும்.
அப்படி நிரூபிக்க தவறுனா அந்த வீரருக்கு டிசபிலிட்டி பென்ஷன் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் இந்த ஏஎஃப்டி ஆர்மடு ஃபோர்ஸஸ் ட்ரிபியூனல் கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் இது வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குது. எனவே உங்களுடைய டிசபிலிட்டி ஒருவேளை 20% அல்லது அதுக்கு மேலே இருந்து மருத்துவக்குழு தகுந்த காரணம் இல்லாமல் நானான்னு போட்டிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஆர்மடு ஃபோர்ஸஸ் ட்ரிபியூனல் கோர்ட் மூலம் ஏஎஃப்டின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்மடு ஃபோர்ஸஸ் ட்ரிபியூனல் கோர்ட் மூலமாக வழக்கு தொடர்ந்து உங்களுக்கான டிசபிலிட்டி பென்ஷனை பெற முழுமையான உரிமை இருக்குது அப்படிங்கிறத தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இந்த வீடியோவில் முடிவாக என்ன சொல்ல வரணும், சுருக்கமாக சொல்லணும்னா, உங்களுடைய பிபிஓவில் நானான்னு இருந்தால் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. உங்களுடைய வழக்கமான பென்ஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய டிசபிலிட்டி பென்ஷன் ஒருவேளை மறுக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அந்த ஏஎஃப்டின்னு சொல்லக்கூடிய ஆர்மடு ஃபோர்ஸ் ட்ரிபியூனல் கோர்ட்டு நீதிமன்றத்தை அணுகலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறோம். மற்ற இராணுவ நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பென்ஷன் சம்மந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கேள்விகள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வீடியோவோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. நம்ம அதுக்கு உண்டான சரியான தீர்வை சொல்லுவோம் சொல்லிக்கிட்டு வீடியோவை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.